விசிகாவிலிருந்து SS பாலாஜி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி அளிப்பதில்லை என திருமாவளவன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து? இது இன்றைக்கு நேற்றல்ல இந்த சூழல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பம் ஏற்றுவது இது தொடர்ச்சியா இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல இது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இது ஆட்சியை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளருடைய எண்ணம் ஒரு புறம், அதை கணக்கில் எடுக்க வேண்டும் என்பதா அல்லது அங்க இருக்கக்கூடிய அலுவலர்களா அப்படின்றது இந்த பியூரோக்ரசின்னு சொல்லக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தை ஈடுபடக்கூடியவர்களா என்று பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் அங்க இருக்கிறவங்களுடைய எண்ணம் அல்லது அவருடைய, ஏன்னா அவங்களோட டிஸ்கிரிஷனரி பவர் தான் வருது. இப்போ நீங்க என்னன்னா உடனே என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு இல்லாத பொல்லாத காரணங்களை சொல்லி இது போன்ற கொடியேற்றங்களை தடுத்து வராங்க. இப்ப மதுரையில தொடர்ச்சியா இன்றைக்கு ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடியவர் இது போன்ற நடவடிக்கையில தொடர்ச்சியா ஈடுபட்டு வர்றார். கிட்டத்தட்ட இன்னும் 6-7 இடங்கள்ல அவர் தடுத்து வச்சிருக்காரு. குறிப்பா மேலப்பட்டின்ற இடத்துல உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வாங்கி அங்க கொடியேற்றணும்ன்ற அனுமதி பெற்ற பிறகு கூட அதை ஏற்ற விடாம செய்யறாங்க. இது தொடர்ச்சியா நடந்து கொண்டு வரக்கூடியது. இதைதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மாற்றம் வர வேண்டும் அல்லது ஒரு அக்செப்டன்ஸ் இவங்க வழங்குறது இல்லைன்றதை நீங்க தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். இந்த நிலை தொடர்ச்சியா இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கொடியேற்றுவது என்பதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா கூட அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, இது மாதிரியான ரெஸ்ட்ரெயின்ட்டும் இல்லை, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அவங்க எங்க வேணா கொடியேற்றுறாங்க, என்ன வேணா பேனர் வைக்கிறாங்க. கொடியேற்றணும்னா கஷ்டம், பேனர் வைக்கணும்னா கஷ்டன்ற மாதிரி நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் களத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சார், அதே மாதிரி ஆட்சியரோட செயல்பாடுகளுக்கு பின்னணியில ஏதாவது இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சரியா புரியல, என்ன கேக்குறீங்க? அதாவது ஆட்சியரோட செயல்பாடுகள், இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல பின்னணியில ஏதாவது இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100% உள்நோக்கம் இருப்பதாகவே பார்க்கிறோம். ஏன்னா நீங்க அரசு துறையில பணியாற்றக்கூடியவர்களும் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் தான். அவங்க தனியா வானத்திலிருந்து குச்சில. அப்ப சமூகத்துல இருக்கக்கூடிய சூழல் அவங்களுடைய எண்ணங்களிலும் செயல்பாடுகளிலும் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். நான் அரசுல வேலையில இல்லைன்னா கூட எனக்கு ஒரு சிந்தனை இருக்கு, ஒரு சாதிய சிந்தனை இருக்கு, நான் அதை ரிஃப்ளெக்ட் பண்றேன்னா அரசு துறையில பணியாற்றக்கூடியவர்களும் இருக்கதான் செய்யுது. அதுல ஒரு சிலர் அந்த அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டு பணியாற்றுறாங்க. எப்படி ஒருத்தர் ஒரு அரசுல இருக்கும் பொழுது அரசு என்கின்ற அந்த கான்ஸ்டிடியூஷனை என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில தான் செயல்படணும், தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை கடந்து செயல்படணும். அந்த மாதிரி செயல்படக்கூடிய அதிகாரிகளும் இருக்காங்க. ஆனால் இது போன்ற 1-2 அதிகாரிகள் அதை கடந்து தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பை இதுல புகுத்துறாங்கன்றது தான் நாம சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. சார், அதே மாதிரி உள்நோக்கம்னு சொல்றீங்க, அது எதை சார்ந்ததுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல ஏதோ ஒரு அவர்ஷன், அது என்ன ரீசனா இருக்கும்னு தெரியல. நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதோ ஒரு நிலையில இருந்து அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கலாம். அல்ல தவிர்ப்பதற்கான காரணங்கள் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக தான் இதை தவிர்க்கிறாங்களோ என்கின்ற ஐயம் தொடர்ந்து இருக்குது. ஏன்னா அந்த பகுதியில களமாடக்கூடிய தோழர்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ல இருந்து நாங்க இதை சொல்றோம். நீங்க வெறுமனே உண்மையாவே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசனுக்காக ஒருத்தர் சொல்றாங்கன்றதையும் எந்தவித காரணமே இல்லாம, அதுவும் அவங்க சொல்றது என்னன்னா, என்ன சொல்றாங்க, கொடிக்கம்பம் ரொம்ப உயரம் இருக்கு, இவ்வளவு ஹைட் வைக்காதீங்க அப்படின்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லா மக்களும் புழங்கக்கூடிய பகுதியில் வைக்காதீங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய குடியிருப்புல கொண்டு போய் வைங்க கொடின்றாங்க. இது எல்லாமே அவருடைய செயல்பாட்டுல நமக்கான அந்த ஐயத்தை மிக வலுவாக எழுப்புகிறது. அதற்கான அடிப்படை இருப்பதான தெரிகிறது. இணைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி SS பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.